நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வசந்தமாய் வீடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையோர் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. இரு பழியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் படைத்திருக்கிற இப்புதிய நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி காலை பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். புலர்ந்திருக்கிற இந்த புதிய நாளில் நாம் செய்கிற எல்லா பணிகளையும் ஆண்டவர் தம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து அவர்தம் நிறை ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து பயணிக்க அருள் வேண்டியவர்களாய் நம்பிக்கையோடு இக்கல்வாரி பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் எமக்கு தந்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவில் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறைப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கின்றேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 25. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைப்பிடிப்போருக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்களுள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியின் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம் இப்படியாக ஒரு வினா எழுப்பினார். நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை என்று கேட்டார். சில மாணவர்கள் சொன்னார்கள், அறிவு தேவை என்று சொன்னார்கள். சில மாணவர்கள் சொன்னார்கள், கடின உழைப்பு தேவை என்று சொன்னார்கள். மற்றும் சில மாணவர்கள் நேர மேலாண்மை தேவை என்று சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அந்த ஆசிரியருக்கு ஒரு வித்தியாசமான பதிலை கொடுத்தார். ஆசிரியரே, அறிவு, கடின உழைப்பு, நேர மேலாண்மை இதுவெல்லாம் முக்கியம்தான். ஆனால் படிப்பின் மீது அன்பும் ஆர்வமும் அதைவிட அதிகமாக இருந்தால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் என்று சாதுரியமான ஒரு பதிலை அவர் கொடுத்தார். அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து சொன்னார், நீ வெற்றிக்கு மிக அருகாமையிலே இருக்கிறாய் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மறைநூல் அறிஞர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு வினா எழுப்புகிறார். அந்த வினாவானது அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசு அவருக்கான அந்த அன்பு கட்டளையை கொடுக்கிறார். நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் நீ அன்பு செலுத்த வேண்டும். உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற கட்டளைகளை அந்த மறைநூல் அறிஞருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய போது அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட ஆண்டவர் இயேசு அந்த மறைநூல் அறிஞரை பார்த்து கூறுகிறார், நீ இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகம் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டே வருகிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்வது காட்டிலும் மனித மனங்கள் இணைகிறதா,
மனித உறவுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சில நேரங்களில் நாம் சொல்லியாக வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, கனிவு, இரக்கம், மன்னிப்பு போன்ற இறையாட்சியின் மதிப்பீடுகள் தான் நம் வாழ்வில் அதிகம் தேவைப்பட வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாய் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கட்டளைகளை வெளிப்படுத்திய போது அந்த மறைநூல் அறிஞர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். மேலுமாய் அவர் சொல்கிறார், இந்த கட்டளைகள் எல்லாம் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று அவர் சொன்னபோது ஆண்டவர் சொன்ன ஒரு மகிழ்ச்சியின் செய்திதான், நீ இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்று சொல்கிறார். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய சுற்றுமடலான ஃப்ரெத்லி தூத்தி, அதாவது அனைவரும் உடன் பிறந்தோர் என்கிற அந்த சுற்றுமடலில் திருத்தந்தை இவ்வாறு சொல்வார், உறவும் நட்பும் உலகை குணப்படுத்தும் சக்தியாகும் என்று சொல்வார். இறை அன்பை நாம் மனித மனங்களில் இருந்து பெறுகிறோம். மனித மனங்களிலிருந்து பெறுகிற அன்புதான் இறை அன்பு என்று சொல்வார். இன்றைய நாள் இந்த வாசகத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கையின் அழைப்பு என்னவென்றால், நம் வாழ்வில் நாம் கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும். கடவுள் மீது நாம் ஆழமான அன்பு செலுத்த வேண்டும். திருப்பலியில் பங்கெடுப்பது, ஜெபமாலைகளை சொல்வது, பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவது, இதுவெல்லாம் இறைவனோடு நாம் கொண்டுள்ள அந்த உறவில் நம்மை ஆழப்படுத்துவதாய் அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக, அயலாரையும் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம் குடும்பத்தில், நாம் பணி செய்கிற பணியிடங்களில், நம் சமூகத்தில் காண்கிற எல்லா மனிதர்களையும் சரிசமமாக அன்பு செய்வது என்பதால் இறை ஆட்சிக்கு நாம் மகிழ்ச்சி, இறை ஆட்சியின் தொடக்கத்தில் இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் நிலைப்பாடு என்பது அயலாரை அன்பு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற குடும்பத்தில், நாம் பணி செய்கிற பணித்தளங்களில், ஏன் நம் சமூகத்தில் நாம் காண்கிற எல்லா மனிதர்களையும் சரிசமமாய் நாம் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் நாம் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் மறைநூல் அறிஞர் அறிவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவேதான் இயேசுவிடமிருந்து பெற்ற அந்த ஒரு அழகிய பரிசானது இறையாட்சியினின்று நீ தொலையில் இல்லை என்று சொல்கிறார். இன்றைய நாளில் இத்திருப்பலியில் பங்கெடுக்கிற நம்மையும் பார்த்து ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொல்ல வேண்டும், நீ இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்று சொல்ல வேண்டும். இன்றைய நாள் திருப்பலியில் ஆண்டவர் இயேசு தனது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அன்பின் உச்சமாய் நமக்கு கொடுக்கிறார். அந்த அன்பின் உச்சம்தான் இறை ஆட்சிக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய வழி என்பதை உணர்ந்து ஆழமாய் கடவுளையும் மற்ற மனிதர்களையும் அன்பு செய்து இறை ஆட்சிக்கு நெருங்கி வர இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிரும் அருளும் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதாக. இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, என்னை தந்தேன் உந்தன் இல்லம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதை நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். இனி ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் உந்தன் உள்ளம் தலைவா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்க அருள் புரியும். ஆண்டவரை எங்கள் ஒரு போதுமை விட்டு பிரிய விடாதீங்க. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் தூய ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாட்சியின் பணியாளர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை தமிழித்தே மாழ்மிகள் அழுதார். அன்னை தாம் நினைத்தே மாழ்மிகள் அழுதார். பிழைப்போ மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பிழைப்போ மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவா மேரி உன்னத அருளா. மாதாவா மேரி உன்னத அருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீ காமரா போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.